தெலோ என்றதான ஒரு சத்தம் கேட்டுதான் எழும்பினேன். இந்த வார்த்தை என்னன்னு சொல்லி ஒரு அர்த்தமும் எனக்கு புரிய வரல. அதோடு கூடவே ஒரு சத்தம் கூட நான் கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் வாசிக்கும்படியா திடீரென்று நான் தூக்கத்தில் இருந்து எழும்பினேன். 2வது கேட்ட சத்தத்தின்படியாக நான் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். மத்தேயு சுவிசேஷம் 6:10 வந்த போது என்னுடைய மனம் அங்கே நின்றது. அம்மேன். அங்கே எழுதியிருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போலவே பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த வசனம் என்னவென்று நாம் எல்லோருக்கும் தெரியும். இயேசு ஜெபத்தை குறித்து சொல்லி நீங்கள் இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஜெபத்தில் உள்ள சில வசனங்களை தான் நம்ம வாசிப்போம். அந்த ஜெபத்துடைய துவக்கம் நமக்கு தெரியும். இயேசுவானவர் எஜமானரே என்று அழைத்தல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது, தேவனே என்று சொல்லி அல்ல அழைக்க. இயேசுவானவர் கற்றுக் கொடுத்தது பரமண்டலத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே என்று அழைத்துதான் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே அந்த ஜெபத்துக்குள்ளே ஒரு உறவு ஆரம்பிக்கிறது. அங்கே நம்முடைய விண்ணப்பங்கள் சொல்லக்கூடியதான ஒரு இடமாய் அல்ல ஜெபம் மாறுவது, மாறாக அந்த அழைப்பிலேயே ஒரு உறவு ஆரம்பிக்கிறது. தீர்க்கதரிசன வார்த்தையாக நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய ஜெப அறைகள் உங்களுடைய பரலோக தகப்பனோடு இருக்கிற உறவு கொள்கிற இடமாக, வேற யாருக்கும் வேர் பிரிக்க முடியாத அளவுக்கு தகப்பனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு இடமாக, அப்படி ஒரு உறவினுடைய ஜெபம் இந்த பிற்பகல் யார் மீதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு உறவு வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர் யாஹ்வே தகப்பனை ஒப்பு கொடுத்து விடுங்க.